ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 26/2/2026 வியாழக்கிழமை கரண்ட் ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபோர்த் வீக் ஒரு சிறந்த கேசிங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். போன மாதம் இதே ஃபோர்த் வீக் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துட்டு 141ன்ற மாதிரி வந்திருக்கு. போன மாதம் வந்து பப்ளிக் வீடியோ வந்து கொடுத்தணும்னு சரியாக தெரியல. போன மாதம் 41 வந்த அன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணல. இது வந்து லாஸ்ட்டு மந்த்து 141 வந்த ஒன் டே பிஃபோரில் 145 வந்திருக்கு. 45க்கு 141ன்ற மாதிரி வந்துருச்சு. போன வாரம் வந்து ரிசல்ட் பார்த்திங்கன்னா 815. போன வாரமும் வந்து நமக்கு புதன்கிழமை வந்து ஒரு 210 வந்து அது 15ன்னு வந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து 865ன்னு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. நேத்திக்கு வந்து நான் கொடுத்துருந்த ரிசிங் வந்து நேற்று வந்து 647 வந்தது இல்லையா ரிசல்ட்டு. 647க்கு நம்ம பேர் நம்பர்ஸில் கொடுத்துருந்ததில் வந்துட்டு 47 மேட்ச் ஆகலை, 3 டிஜிட் மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து ஆல் போர்டில் 2 எவ்வளோ வரலான்னு சொல்லியிருந்தேன். 47 வந்திருந்தது. சி போர்டு பாஸ் ஆகிருந்தது. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து வியாழக்கிழமை எப்போதுமே வந்து கேம் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், வியாழன் வெள்ளிலாம் வந்து முடிந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வியாழக்கிழமை வந்து எப்படி ரூட்டு ஃபாலோ ஆகுதுன்றதே வந்துட்டு ஒரு ஃபாலோயிங் ரூட்டே கிடையாது. போன வாரம் இப்படி வந்திருக்கு, இந்த வாரம் இப்படி அந்த மாதிரி வரலான்றதே இல்லை. ஒரு வாரமும் ஒரு புது புது ரூட்டாக தான் போகுது. அதனால் மார்க் பண்ணிட்டு போன மாதம் அந்த எல்லா வாரம் எப்படி வந்துருக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு ஒரு சிறந்த கேசிங்கை பார்த்துருவோம். ஒரு 2 நம்பரும் போன மாதம் ரூட்டில் ஒரு 2 நம்பரும் அண்ட் வந்து இன்றைக்கிலேருந்து நாளைக்கு எப்படி போகலான்றதுக்கு ஒரு 2 நம்பரும் கொடுக்குறேன். வழக்கம் போல் வந்து பேர் நம்பர்ஸும் ஆல் போர்டும் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 141, அடுத்த வாரம் 805, 206, அதுக்கடுத்த வாரம் மறுபடியும் 001, இப்போ 815 போன வாரம். இன்றைக்கி அதே தான் 865ன்ற மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் மந்த்து வந்து 141க்கு நமக்கு ஒன் டே பிஃபோரில் வந்து 145 புதன்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட பிசி வந்து 51. இப்போ க்ளூ நம்பரோட பிசியில் வந்துட்டு ஒரு போர்டு அடுத்த நாள் ஃபாலோ ஆகிடுது. இங்கே வந்து பி போர்டு கண்டினியூஷன் ஆகுது. அதாவது 145 இருக்க பி போர்டு 4 வந்து அடுத்த நாள் ரிப்பீட் ஆகுது. இப்போ அந்த 4 ரிப்பீட் ஆன எடுக்கும்போது 4ம் க்ளூ நம்பரில் 51 இருக்குது. ஓகே, க்ளூ நம்பரில் இருக்கிறத பேர் பண்ணாவே மேட்சிங்கில் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு 4 க்ளூ நம்பரில் இருக்க 51ல் 5 எடுத்தோம்னா 45 அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது 1, 41ன்றது அடுத்த நாள் வந்துடுச்சு. நம்ம ரெகுலராக எடுக்கிறதுல 51க்கு -1 கால்குலேஷனில் 41ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் க்ளீனாக. 51க்கு 41 எந்த நம்பரும் பவர் ஆகலை, அப்படியே வந்து 141ன்ற மாதிரி ரிசல்ட்டு லாஸ்ட் மந்த் வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 865, இங்கே 21. நமக்கு இப்போ 65ல் வந்து இருக்கிற 6 வந்து நாளைக்கு கண்டினியூ ஆச்சுன்னா க்ளூ நம்பரில் 21 இருக்குது. ஒன்று 62 அல்லது 61, இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று ஃபாலோ ஆகணும். கால்குலேஷன் படி பார்த்தாலும் 21க்கு ஒரு 11 வரும். 11க்கு போன மாதம் 41 டேரெக்டாக வந்துச்சு. 11 நாளைக்கு டேரெக்டாக வருமா அப்படின்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த பி போர்டு 6 நாளைக்கு கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நமக்கு 61, 62 வந்து நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி வந்ததுன்னா 161 ஆர் 162ன்ற மாதிரி வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து லாஸ்ட் மந்தோட பி போர்டு அடுத்த நாள் ஒரே நம்பர் ஃபாலோ ஆச்சுன்னா இப்படி வரலான்றதுக்கு ஒரு மேட்சிங் கால்குலேஷன் தான். அண்ட் போன வாரம் சேமாக வந்து 210 அப்படியே 15 வச்சதுனால கால்குலேஷனில் ஒரு மேட்சிங்கும் இல்லை. ஏன்னா வந்து பவர் நம்பரில் அப்படியே வந்துடுச்சு. இன்றைக்கோட 65 நாளைக்கு பவரில் வந்ததுன்னா அது வந்து 10க்கு 15 அந்த மாதிரி 65க்கு 60ன்ற மாதிரி வரணும். அது எல்லா வாரமும் அப்படி ஃபாலோ பண்ண மாட்டான். அதனால் வந்து நம்ம அதுக்கடுத்த வாரம் எல்லாமே வந்து மேட்சிங்கில் வந்து ஒரு போர்டாவது வந்து ஆல் போர்டில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இன்றைக்கோட ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போன மாதம் 1 அடுத்த நாள் ஃபாலோ ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த வாரம்
4 3 இருக்குது. ஏ போர்டில் 8ன்னு பவரில் வந்திருக்கு. அதுக்கடுத்து 4 1 1 வந்து அடுத்த நாள் வந்து பவரில் 6ன்ற மாதிரி வந்திருக்கு. அதுக்கடுத்த வாரம் 1 0 0 1 வந்துருச்சு. போன வாரம் 1 சென்டர் போர்டில் 15க்கு 1 வந்துச்சு. இப்போ நமக்கு 2 1 ஓகே. அப்போ இந்த 1 கடைசி நம்பர் தான் அதிகமாக ஃபாலோ ஆகுதுனால ஆல் போர்டில் நாளைக்கு வந்து 1 இல்லை 6 வரணும். ஓகே. இன்றைக்கி வந்து இந்த 21க்கு எப்படி நாளைக்கு போகலான்னா 21 கண்டினியூஷன் 32. இந்த 32 ஒரு 33ஆகவோ அல்லது வந்து ஒரு 43ஆகவோ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி முடியும் போது இந்த 33 தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த 33 வந்து 38 அல்லது 83ன்னு வரணும். அப்படி வந்ததுன்னா 738 ஆர் 783ன்ற நம்பர் நாளைக்கோட இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நாளைக்கு இப்படி வரலான்றதோட கெஸ்ஸிங்கு. டோட்டலாகவே வந்து அதில் போன மாதம் ரூட்டில் நம்ம 6 வந்து கண்டினியூ ஆச்சுன்னா அதுக்கு 2 நம்பரும் அண்ட் வந்து நாளைக்கு கால்குலேஷன்லேருந்து க்ளூ நம்பர்லேருந்து இப்படி போகலான்ற 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸ் பார்த்துரும். ஆல் போர்டு 1 6 வரலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட போன மாதத்தோட மேட்சிங் கால்குலேஷனில் 161 ஆர் 162. அதுக்கடுத்து 738 783. ஓகே. இதில் போன மாதம் பேர் நம்பர் வந்து 211469. இது போன மாதத்தோட பேர் நம்பரு. இதுக்குள்ளேருந்து 141 வந்து 3 டிஜிட்டில் வந்துச்சு. 1141 வந்தது 4D. ஓகே. ஆல்மோஸ்ட் 4D வந்து அதுக்குள்ளே இருக்குது. 1141 வந்தது. இந்த 3 நம்பருக்குள்ளேருந்தே வந்து ரிசல்ட் வந்துச்சு. இப்போ நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 413489. இது நாளைக்கோட பேர் நம்பரு. இப்போ வந்து பேர் நம்பர்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஆல் போர்டில் 1 6 கொடுத்துருக்கோம். 1 பேர் நம்பரில் இருக்குது. அண்ட் வந்து 38 83 எல்லாமே இருக்குது. 38 83 43 48 எல்லாமே பேர் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது. நாளைக்கு வந்து போன மாதம் ரூட்டில் ஃபாலோ ஆச்சுன்னா வந்து இதுலேருந்து எப்படி வரும்ன்றதை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். 4D 3D அண்ட் பிசி எது வேணால் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்துட்டு நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீடியோ புரியணுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா க்ளீனாக புரியும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோ நம்ம மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.